பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்பிக்கை துளி 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல இருக்க ஒரு சம்பவத்தை சார்ந்தது. அங்க யோனத்தானும் அவனோட ஆயுததாரியும் இருக்காங்க. அந்த ஆயுததாரியுடைய பேரை வேதம் நமக்கு சொல்லல. அவன் ஒரு வாலிபன்னு மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவன் ஒரு இளவரசன் இல்ல. அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவன் ஸ்பாட்லைட்ல இல்ல. ஆனாலும் அவனுடைய விசுவாசம் ஒரு போரோட போக்கையே மாத்துச்சு. ஒரு நாள் யோனத்தான் தன் ஆயுததாரிய பார்த்து, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லைன்னு சொன்னானா. யோனத்தானுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனா அந்த ஆயுததாரி என்ன பதில் சொன்னான் தெரியுமா? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இல்ல? அவன் இதுல இருக்க ரிஸ்க பத்தி கேள்வி கேட்கல. ஜெயிச்சிருவோமா, அதுக்கு கேரண்டி இருக்கான்னு கேட்கல. தேவன் அழைச்ச மனுஷனுக்கு பக்கத்துல பக்க பலமா நின்னான். ஏன்னா சில நேரங்கள்ல உங்களுடைய பெரிய அழைப்பு வழி நடத்துதல்ல இல்ல, சில நேரங்கள்ல அது நம்பிக்கையோட தேவன் உங்களுக்கு முன்பா வச்சிருக்கிறவங்களுக்கு விசுவாசமா துணை நிக்கிறதுல இருக்கு. நம்மோட சமுதாயம் கொண்டாடப்படுதல விரும்புது. நாம செய்யற எல்லாத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நம்மோட பெயர்கள் காலத்துக்கும் அழியாம மத்தவங்க மனசுல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இது தப்பு இல்ல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு பெயர் பெருசா தெரியாத விசுவாச வீரர்களும் வேண்டும். திரைக்கு பின்னால ஜெபிக்கிற ஜனங்கள், கை தட்டுதல்களும் புகழும் கிடைக்காமலேயே உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், யாருமே நம்மள பார்க்காத போதும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற ஜனங்கள், இவங்க எல்லாரும் தேவராஜ்யத்துக்கு தேவை. இந்த ஆயுததாரி நமக்கு அதைத்தான் கத்துக் கொடுக்கறான். உங்களுடைய ஒவ்வொரு சின்ன கீழ்ப்படிதலையும், அமைதியான தியாகத்தையும், அங்கீகாரத்தை விட தேவன் மீது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் நம்முடைய ஆண்டவர் கவனிக்காம இருக்கிறது இல்ல. நீங்க ஒருவேளை கையில வாளேந்திக்கிட்டு இருக்க இளவரசனா இல்லாம இருக்கலாம். ஆனா நம்பிக்கையோட அந்த இளவரசன் பக்கத்துல பக்க பலமா இருக்கிற ஆயுததாரியான உங்களை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க செய்யற அந்த வேலை, அந்த ஊழியம், அந்த குடும்ப பொறுப்பு, இதெல்லாம் கவனிக்கப்படாம அங்கீகரிக்கப்படாம இருக்கா? அது உங்க மனசுக்கு வேதனையை தருதா? கவலைப்படாதீங்க. மனுஷங்க உங்க செய்கையை அங்கீகரிக்கலனாலும் என் தேவன் உங்கள் செய்கையை, உங்கள் உழைப்பை, உங்கள் தியாகத்தை, உங்கள் நற்குணத்தை நிச்சயம் நினைவு கூறுவார். இன்னைக்கு நீங்க செய்யற இந்த சின்ன ஊழியம், நீங்க செய்யற இந்த நல்ல காரியம், நீங்க செய்யற இந்த சின்ன ஜெபம் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்க போரின் போக்கையே மாத்தக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. என் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நற்குணமும் என்னைக்குமே மறக்கப்படுவதில்லை. ஆமென்.